ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் டு கிராக் தமிழுக்கு உங்கள் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணுறேன். நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐபிபிஎஸ் ஆக்சுவலாக நமக்கு தெரிஞ்சது எல்லாமே ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க, பிஓ லெவலுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. அதை தாண்டி ரீஜனல் ரூரல் பேங்க் அப்படின்னு தனியாக இருக்குது. அதுக்கு பிஓ லெவலில் எக்ஸாம், கிளர்க் லெவலில் எக்ஸாம். இதுதான் ஃப்ரெஷர்ஸ்க்கு இருக்குது அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு தெரியும். பட் ஐபிபிஎஸ் எஸ்ஓ அப்படின்னு ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. எஸ்ஓ அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஐபிபிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்குன்னு தனியாக எக்ஸாம் வச்சு தனியாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐபிபிஎஸ் எஸ்ஓ எக்ஸாமுக்கும் ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர் ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்ஸ் ஆர் இந்த ஃபீல்டுக்கும் என்னென்ன வித்தியாசம், அது எல்லாமே தான் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபைன். ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைன். ஸோ எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் பேங்கிங் ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லாருக்குமே ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாம்னா என்ன, அதோட சிலபஸ் என்ன, ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம்னா என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கணும். கிளர்க்னா கிளர்க் லெவல் கேடர், பிஓனா ப்ரொபேஷனரி லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக ப்ரொபேஷனரி ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஐபிபிஎஸ் எஸ்ஓ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நீங்கள் ஐபிபிஎஸ் இப்போ பேங்கிங்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எஜுகேஷனல் டிகிரி என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும். பட் நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கேடருக்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கீழே என்னென்ன ஜாப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃபீஸர், ராஜ்பாஷா அதிகாரி, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், ஹெச்ஆர் ஆர் பர்சனல் ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர் ஸ்கேல் 1 எல்லாமே அந்த ஸ்கேல் 1 ஸ்டார்டிங் லெவல் ரேஞ்சுக்கு தான் அவங்க எக்ஸாம்ஸ் வச்சு எடுக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போனோம் அப்படின்னா நீங்கள் அந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கோ பிஓக்கோ நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் இதுக்கு அப்படி கிடையாது. அவங்க ஒவ்வொரு டிகிரிக்குமே ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி ஆஃபீஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், ஆர் மாஸ்டர்ஸ் படிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில், அந்த மாதிரி ஒரு ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்கும். ஹெச்ஆர்னா நீங்கள் ஹெச்ஆர் ரிலேட்டடாக ஏதாவது படிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்குமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வித்தியாசமாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இந்த மாதிரி அந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் வித்தியாசமே. இதுக்கு எந்த டிகிரினாலும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு இந்த அந்தந்த போஸ்ட்டுக்கு அந்தந்த டிகிரி இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்தந்த டிகிரி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர் பிஓ அப்படின்னா உங்களோட ஜாப் ஃபுல்லாகவே பேங்கிங் ரிலேட்டடாகவே மட்டும்தான் இருக்கும். ஃபுல்லாகவே பேங்கிங் ரிலேட்டடாக அது மட்டும்தான் இருக்கும். பட் இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிறது என்னன்னா, பேங்கிங் ரிலேட்டடாக என்ன சொல்றது, பேங்க்குள்ளே நீங்கள் வேலை பார்ப்பீங்களே தவிர, பட் பேங்கிங்னா தெரியும்ல, டிரான்சாக்ஷன்ஸு, வித்ட்ரா சம்திங், அந்த டிரான்சாக்ஷன்ஸ் அந்த மாதிரி உங்களோட ரோல் இருக்காது. உங்களோட டிபார்ட்மெண்ட் நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள்ளே போயிருக்கீங்களோ அந்த ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஹெச்ஆர்னா ஹெச்ஆர் ரோல் நீங்கள் பண்ணுவீங்க. ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக உங்களுக்கு பேங்கிங்கில் என்ன வருதோ அது ரிலேட்டாக பண்ணுவீங்க. ஸோ மேஜர் கோர் பேங்கிங் ரிலேட்டடாக உங்களோட ஒர்க் இருக்காது. புரியுதுங்களா? அந்த ஃபீல்டுக்கு ஏற்றாப்புல ஒர்க் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சில பேருக்கு ஆசை இருக்கும், நான் படித்ததுக்கு ரிலேட்டடாக தான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், நான் எம்சிஏ படிச்சிருக்கேன், ஸோ நான் கம்ப்யூட்டர் ரிலேட்டடான ஜாபுக்கு தான் போவேன், நான் ஏன் சம்மந்தமே இல்லாமல் பேங்கிங்க்கு போகணும், அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களோட எஜுகேஷன் நீங்கள் படித்த டிகிரி மேலே ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க, அது ரிலேட்டடாக தான் போகணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரிலேட்டடாக என்ன போஸ்ட் வருதோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஸ்டடீஸ் ரிலேட்டடாகவே போகணும், எஜுகேஷன் ரிலேட்டடாகவே போகணும், ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஐபிபிஎஸ் எஸ்ஓ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பேங்கிங்னா ரொம்ப ஆசை, ஸோ நான் பிஇ படிச்சிருந்தாலும் சரி, எம்இ படிச்சிருந்தாலும் சரி, பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் சரி, பிகாம் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் கேரியர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக கேரியர் க்ரோத் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க், அதாவது கோர் பேங்கிங்கில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதோட க்ரோத் டெஃபினட்டாகவே ஹையராக இருக்கும். ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஒரு 10 to 20 இயர்ஸ், நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 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 லெவல் 1ல் இருக்கிறவங்களை இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் லெவல் 1க்கு தான் போவீங்க. பட் இவங்களோட க்ரோத் டெஃபினட்டாகவே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றது, இப்போ 20 இயர்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க இருக்கிற டாப் மோஸ்ட் பொசிஷன் கூட போயிருப்பாங்க. பேங்க்ல டாப் மோஸ்ட் பொசிஷன், நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட்ல டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போயிருப்பீங்க. புரியுதுங்களா? ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. பேங்கிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஏரியா, அந்த இதில் நீங்கள் டாப் மோஸ்ட்டுக்கு போயிருப்பீங்க. இது அந்த ஃபீல்டு, இப்போ நீங்கள் ஹெச்ஆர் ஃபீல்டில் டாப் மோஸ்ட்டுக்கு போயிருப்பீங்க. சேலரி வேரியேஷன் எல்லாமே கொஞ்சம் இருக்க தான் செய்யும். பட் ஃப்ரம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்காது. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா
ஒரு சின்ன மேஜர் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேங்களா, அது ஒரு டிஃபரன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வேற என்ன உங்களுக்கு சொல்லலாம், இதை தாண்டி வேற என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கு பிஓ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு கஸ்டமர் இன்ட்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் என்ன சொல்கிறது, நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க, ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்களும் வருவாங்க, சிட்டியில் இருக்கிறவங்களும் வருவாங்க, கம்ப்ளீட் ஹைஃபையாக இருக்கிறவங்களும் வருவாங்க, சாதா மக்களும் வருவாங்க. எல்லாரோடையும் நேரடியாக இன்ட்ராக்ட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத கேட்பீங்க. ஸோ அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் பேங்கிங்கில். பட் இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் கடையில் உங்களுக்கு அந்த மக்களோட இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. நீங்கள் ஹச்ஆராக இருக்கீங்கன்னா அந்த பேங்க்கில் இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்குள்ளே நீங்கள் நல்லா கோஆர்டினேஷன் பண்றது அந்த மாதிரி தான் பார்ப்பீங்க. ஐடி ஆஃபீஸர் இருக்கீங்கன்னா அந்த பேங்க்குள்ள இருக்கிற ஐடி ரிலேட்டடான ஒர்க்கை தான் பண்ணிட்டு இருப்பீங்களே தவிர உங்களுக்கு கஸ்டமரோட டைரக்ட் இன்ட்ராக்ஷன் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் லெவல்ல என்ன பெரிய டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் லெவல், இப்போ நீங்கள் இந்த பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா நிறைய பேர் ப்ரிலிம்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிடுவாங்க. மெயின்ஸ் ஏன்னா அந்த மேக்ஸ், ஆப்டிடியூடு, ரீசனிங் அதுலேயே கொஞ்சம் ரொம்ப ட்ரிக்கியராக கேட்பாங்க, மெயின்ஸை போட்டு விட்டுருவாங்க. பட் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் சிலபஸ் என்னென்னா, இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு உங்களோட எஜுகேஷன் ரிலேட்டடாக மட்டும்தான் மெயின்ஸில் வரும். இப்போ நீங்கள் ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கீழே அவங்க சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கு மெயின்ஸ் வரும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ உங்களோட சப்ஜெக்ட்டில் நீங்கள் ரொம்ப பேஷனேட்டாக இருக்கீங்க, உங்கள் சப்ஜெக்ட்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்ணை மூட்டிட்டு இதுக்கு போகலாம். உங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் படித்தா போதும், மெயின்ஸ் லெவலில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது இன்டர்வியூ லெவல் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அந்த மாதிரி கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று, இந்த கிளர்க் ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர் பிஓக்கும் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த எஸ்ஓக்கு வந்துட்டு உங்களுக்கு காம்படிஷனும் டெஃபினட்டாக கம்மியாக தான் இருக்கும். புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அது ஒரு இது. நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் லெவல்லே பார்த்தீங்கன்னா, ஓகே ஐபிபிஎஸ் கிளர்க் பிஓ மாதிரியே தான் இதுக்கும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டையும் நீங்கள் தனியாக பிரிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, இந்த லா ஆஃபீஸர் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸ் ஆப்டிடியூட் வந்து வராது. ஓகேங்களா, இங்கிலீஷும் ரீசனிங்கும் இதில் வரும். தென் அவங்களுடைய இந்த பேங்கிங் அவேர்னஸ் ரிலேட்டடாக, அந்த லா ரிலேட்டடாகவும் அவங்க அந்த பேங்கிங் ரிலேட்டடாகவும் அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா இதுவாக ப்ரிலிம்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த ரெண்டு ஃபீல்டுக்கும். பட் இந்த 4க்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் இந்த 4 ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான். இங்கிலீஷு, ரீசனிங்கு, தென் மேக்ஸ் ஆப்டிடியூட். ஓகேங்களா, ஸோ இது ஆல்மோஸ்ட் சேம் சிலபஸ் தான். இதுக்கும் சேம் சிலபஸ் தான். என்ன ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 35 கொஸ்டின்ஸ் கேட்டு 20 மினிட்ஸ் தான் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 50 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு 40 மினிட்ஸ் இருக்கும்னா டெஃபினட்டாக அதை விட, அதாவது இந்த கிளர்க் லெவல் பிஓ லெவலுக்கு நீங்கள் போடுற ஸ்பீடை விட கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்க முடியும். புரியுதுங்களா? அதில் ஒரு கொஸ்டின் நீங்கள் 30 செகண்ட்ஸ் மேலே எடுத்துக்கவே முடியாது. இதில் நீங்கள் ஒரு 40 to 50 செகண்ட்ஸ் ஒரு கொஸ்டினுக்கு உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக தான் இருக்குது இந்த எஸ்ஓ லெவலில். நெக்ஸ்ட் எக்ஸாம் லெவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் பிஓ எக்ஸாமோட கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த லெவலில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்காது. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கிளர்க் லெவலில் என்ன ஐபிபிஎஸ் கிளர்க் லெவலில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ ப்ரிலிம்ஸ் லெவலில் ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சேம் ஆல்மோஸ்ட் கிளர்க் லெவல் ரேஞ்சில் தான் உங்களுக்கு இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரோட அந்த 3 செக்ஷன் இங்கிலீஷ், ரீசனிங் அந்த லெவலில் தான் இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தென் வேற என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னா, உங்களுக்கு அங்கே ப்ரிலிம்ஸில் இருக்கிற கிளர்க்கு நீங்கள் என்ன சிலபஸ் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதே தான் இதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட்டு, டேட்டா சஃபிஷியன்சி அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் ஆர் பிஓவில் அவங்க ப்ரிலிம்ஸ் லெவலில் தான் அது எல்லாம் மெயின்ஸ் லெவலில் தான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இன்புட் அவுட்புட் அதுக்கெல்லாம். பட் இந்த இதுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்புட் அவுட்புட் ரீசனிங்லேயே உங்களுக்கு இன்புட் அவுட்புட்டு, டேட்டா சஃபிஷியன்சி இது எல்லாமே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் லெவல்லே இதை கேட்பாங்க. பட் டெஃபினட்டாக டஃபர் லெவலாக இருக்காது, ஈஸியான லெவலில் தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த டேட்டா சஃபிஷியன்சி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அந்த சிலபஸில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேட்டா சஃபிஷியன்சி, இன்புட் அவுட்புட் இது ரெண்டுமே நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவல்லையும் எக்ஸ்ட்ரா படிக்கணும். அவ்வளோதான். மிச்சப்படி எல்லாமே சேம் சிலபஸ் தான். ப்ரிலிம்ஸ் லெவலில் மோஸ்ட்லி அவங்க அந்த 2 டாப்பிக்கும் இதில் கேட்க மாட்டாங்க, இதில் கேட்பாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த சின்ன டிஃபரன்ஸ் தான். ஸோ நீங்கள் என்னோட சேனல் ஐபிபிஎஸ் கிளர்க் ஸ்டடி பிளான் ஒரு 30 days பிளான் போட்டிருப்பேன். அதில் நான் என்ன சொல்லியிருக்கணும் நீங்கள் அதை அப்படியே படித்தாலே போதும். உங்களுக்கு இந்த 4 இதுக்கும் உள்ள ப்ரிலிம்ஸ் லெவலுக்கு தாராளமாக போதும். ஸோ டேட்டா சஃபிஷியன்சி அண்ட் இன்புட் அவுட்புட் அப்போ நான் எங்கே பார்த்து படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்கமிங் வீக்ஸில் கண்டிப்பாகவே, ஏன்னா இந்த டேட்டா சஃபிஷியன்சி ஆகட்டும், இன்புட் அவுட்புட் ஆகட்டும், இந்த ஐபிபிஎஸ் கிளர்க் பிஓக்கு மெயின்ஸ் லெவலில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் உங்களுக்கு எஸ்ஓ லெவலில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ, ஸோ ஃப்ரம் பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நான் கண்டிப்பாகவே நெக்ஸ்ட் வீக்கில் நான் அதுதான் டீச் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெஃபினட்டாக ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா?
தென் மார்க்ஸ் எல்லாம் வேறு இதில் 100 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க, இதில் ஆல்மோஸ்ட் 125 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க ப்ரிலிம்ஸ். பட் டெஃபினட்டாக கம்பேரிட்டிவ்லி இதை விட இது ஈஸியர் லெவலில் தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே ப்ரிப்பேர் பண்ணலாம். பட் இதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் முக்கியம். அதுக்காக ரொம்ப ஒன்றும் டைம் அதிகமாக கொடுத்துடல. அதில் 30 செகண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா 10 to 20 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்து ஒரு கொஸ்டின்ஸ்க்கு எடுக்க முடியுமே தவிர, பட் இதுக்குமே கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ப்ராக்டிஸ் 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 எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இதையுமே நீங்கள் ப்ரிலிம்ஸ் லெவலில் கிராக் பண்ண முடியும். நிறைய பேர் மெயின்ஸ் என்னோட சப்ஜெக்ட்னா நான் ஈஸியாக கிராக் பண்ணிடுவேன்னு யோசிச்சுக்கலாம். பட் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணணும்ல, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதை கொஞ்சம் நிறைய நான் கிளர்க்குலாம் உங்களுக்கு என்ன டிப்ஸ் கொடுத்துருக்கணும் அது எல்லாமே ஃபாலோ பண்ணி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பார்த்து படிக்கிறீங்க அப்படின்னா என்னோட வீடியோஸில் நான் அந்த வீடியோ முடிச்சுட்டு ஃபுல்லாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸை இமீடியட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சிலபஸ்லையும் அதுதான் ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் சொல்ல ஃபுல் கம்ப்ளீட்லி ஒரு பேங்கிங். தென் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெக்டிக்கான ஜாப். ஹெக்டிக்னா ரொம்ப ஹெக்டிக் கிடையாது. உங்களுக்கு பேங்கிங்கில் ஜாலியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா தான் போகும். பட் இதை கம்பேர் பண்ணும்போது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் வேலை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவே தான் இருக்கும். இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட சம்டைம்ஸ் கஸ்டமர்ஸ் வந்துக்கிட்டே இருப்பாங்க. பேங்கிங் ரிலேட்டாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அட்டன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதில் அந்த மாதிரி இருக்காது. உங்கள் கஸ்டமர்ஸோட டேரக்ட் இன்ட்ராக்ஷன் இல்லைனால உங்களோட வேலையை நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். அப்பப்போ தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த நேச்சர் ஆஃப் ஜாப். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இல்லை நான் இதுக்கும் அப்ளை பண்ணுறேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன், இல்லை எனக்கு இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் படிச்சிருக்கேன், மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக படிச்சிருக்கேன், ஸோ நான் இதுக்கும் அப்ளை பண்ணுறேன் இதுக்கும் அப்ளை பண்ணுறேன், தாராளமாக பண்ணுங்கள். நிறைய இதுக்கு அப்ளை பண்ணி நமக்கு எதுக்கு கிடைக்குதோ அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ். உங்களுக்கு பேங்கிங்குள்ளே தான் போகணும், பட் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸராக இருந்தாலும் பரவாயில்ல தானே, எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுங்கள். வைடாக எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணி நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமில் உங்களுக்கு கிராக் பண்ண முடியல, நெக்ஸ்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். பட் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிராக் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ கையில் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு வரும். அந்த ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறத கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய சப்ஜெக்ட் தான். ஐடினா ஐடி ரிலேட்டட், ஹச்ஆர்னா ஹச்ஆர் ரிலேட்டட், அதுக்கு கீழே நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். ஸோ இது வரைக்கும் தெரியாதவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இல்லை பேங்கிங் கூட தான் எனக்கு போகணும், இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஒரு போஸ்டே இருக்குன்னு தெரியாதவங்க நிறைய பேர் தெரியாதவங்க இருப்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபைனல் இயர் படிக்கிற பசங்க, ஒரு தேர்ட் இயர் படிக்கிற பசங்கள்லேருந்தே ஷேர் பண்ணுங்கள். இப்போ பிஇ படிக்கிறாங்கன்னா தேர்ட் இயர் படிக்கிறதுலேருந்து, இப்போ பிஎஸ்சி ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாம் படிக்கிறாங்கன்னா செகண்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்குமே அந்த நாலேஜ் கிடைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த வேர்ல்டு அப்படிங்கிறது இப்போ நம்ம இருக்கிற இந்த 2020 நம்ம வேர்ல்டு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் கிடைக்கிறதாம். பட் சில பேருக்கு ஸ்டில் நிறைய இது தெரிய மாட்டேங்குது. ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். ஸோ தட் அவங்க நெக்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கிறோம் நான் இதில் போகணும் அப்படிங்கிறது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பேங்கிங் ரிலேட்டடாக உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தேவையான எல்லாமே என்னோட சேனலில் நான் கொடுத்துட்டு தான் இருக்கேன். எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் என் சேனலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஃபியூச்சரில் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.